இப்போ நம்பர் சிஸ்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தா ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கூட்டுத்தொடர் வரிசை சம்மந்தமாக எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம், அதாவது என்ன பொது வடிவம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, அடுத்து வந்து ஏ ப்ளஸ் 2D அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து ஏபி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது, அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட எண்ணாவது உறுப்புக்கான, அதாவது இப்போ ஒரு 10வது உறுப்பு இல்லை ஒரு 15வது உறுப்பு என்னென்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. ஓகேங்களா? இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தொடரோட முதல் உறுப்பு வந்து ஏ. ஓகேங்களா? இதில் டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது. இதே டிஃப்ரென்ஸ் தான் வந்து தேர்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1, 5, 9, 13 இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், முதல் உறுப்பு வந்து ஏன்னு சொன்னோமா. இதில் முதல் உறுப்பு என்னது, முதல் உறுப்பு வந்து 1. அப்போ வந்து நமக்கு ஏங்கிறது வந்து 1. அடுத்தது இதில் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற நம்ம என்ன சொன்னோம், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்புன்னு சொன்னோமா. 5 - 1 4. அது அப்படி இல்லைன்னா ரெண்டாவது என்ன சொன்னோம், மூணாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்புன்னு சொன்னோமா. 9 - 5 அப்படிங்கிறது 4. இந்த ஏபியை பொறுத்த வரைக்கும் டி அப்படிங்கிறது காமனாக இருக்கும். அடுத்தது இந்த சம்மில் இப்போ 10வது உறுப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அது என்ன ஃபார்முலா முதல்ல சொன்னோம், ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு சொன்னோமா. இந்த ஃபார்முலாவில் இப்போ நமக்கு ஏ என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். ரெண்டாவது இதில் n அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 10வது உறுப்புன்னு இருக்காங்களா, அப்போ n வந்து 10. அடுத்தது டி அப்படிங்கிறது நம்ம என்னங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், T2 - T1, அது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் இங்கே 9 ஏன் போட்டிருக்கோம்னா இங்கே என்ன போட்டிருக்காங்க, n-1 போட்டிருக்காங்களா. அப்போ 10 - 1 அப்படிங்கிறது 9. இது வந்து டிங்கிறது டிஃப்ரென்ஸு. இப்போ ஏங்கிறது என்னது 1, 9, டிஃப்ரென்ஸ் வந்து 4. இப்போ இதை 1 + 9 × 4 36. அப்போ 1 + 36, அந்த 10வது உறுப்பு அப்படிங்கிறது 37.